இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பிற்கும் நோக்கத்திற்கும் உரிய நபர்களோடு உங்களை இணைக்கிற ஆண்டாயிருக்கும். அடுத்து இந்த 26 நம்பர் வந்து மனுஷனுக்குரியது. இந்த வருஷம் மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், கட்டமைப்புகள், உடன்படிக்கைகளை எல்லாம் கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையா இருந்தாலும் சரி, தாவீது கூட ஏன் உங்க கூட என் கூட பண்ண உடன்படிக்கையா இருந்தாலும் சரி, அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா இந்த வருஷம் அதை மறுசீரமைப்பு செய்வாராம். முக்கியமா இந்த வருஷம் பிசாசுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற வருஷமா இருக்கும். இன்னொன்னு சொன்னாரு, இணைக்க வேண்டியதை இணைப்பேன், அடுத்து துண்டிக்க வேண்டியதை துண்டிப்பேன். 5786 என்ன சொல்றாருன்னா, வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் காணும் மாற்றத்தை கண்டு கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ண போறாரு? தேவையான வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கு தேவையான இடைவெளிகள் இருக்கும். இந்த வருஷத்துல இருந்து கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் ஆவியில மாத்திரமல்ல ஆத்துமாவிலும் சரீரத்திலும் முழுமை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருஷம் you will see the sudden breakthroughs, miracles, answered prayers. முன்னோடி இல்லாத, இதுக்கு முன்னாடி பார்க்காத அடையாளங்கள். அடுத்து உங்களை சுத்தி ரொம்ப நாளா கீழே தட்டிக்கிட்டே இருக்கு பாத்தியா, இந்த போர்ல இருந்து இந்த வருஷம் நீங்கள் கர்த்தர் உங்களை எழுப்புகிற ஆண்டா இருக்கு. நம்ம இந்த வருஷம் ஒரு நியூ சாப்டருக்குள்ள வந்திருக்கும். ரொம்ப விசேஷமாய் கொண்டாடப்படுகிற ஆண்டா இது. எபிரேய கேலண்டர்ல யாரெல்லாம் 26ஓட கனெக்டடா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சடன் பிரேக் த்ரூஸ் நிச்சயமா நடக்கும். இந்த வருஷத்துல இருந்து நம்மள கிங்டம்காக அவர் யூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுவாராம். நீ அலைனாக விட்டு கொடுத்துடணும். எங்கே சீர்திருத்தல் இருக்கோ அங்கே எழுப்புதல் இருக்கு. இந்த வருஷம் அந்த கேலண்டர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சபைகள் எல்லாம் விரிவாகும், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அடுத்து இந்த வருஷம் அவருடைய வார்த்தையில அதிக வல்லமை உண்டாக போதும். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிறது. இந்த வருஷம் தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறக்கூடிய வருஷமா இருக்குது. நம்ம மூலியமா தான் பண்ண போறாரு. நீ தான் வெளிச்சம் பூமிக்கு. அடுத்து இயர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஹார்வெஸ்ட், அறுப்பின் ஆண்டு. இந்த வருஷம் தி ஸ்பிரிட் ஆஃப் டெம்ப்டேஷன்ஸ் ஜெயிக்கிற ஆண்டா இருக்கும். அமலேக்கிய ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கிற ஆண்டா இருக்கும். இந்த வருஷம் நான் சொல்றேன், எந்த வருஷமும் இல்லாத அளவிற்கு நீ எடுத்த விஷயத்துல ரொம்ப விடாமுயற்சியை நீ இறங்கி வேலை செய்யற ஆண்டா இந்த வருஷம் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது என்னன்னா, 5786 இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான நம்பர். இதே 2026 இன்னொன்னுக்கு பேர் போனது யாவே. நான் சொன்னல, இந்த வருஷம் பிதாவாகிய தேவனுடைய அவரை நம்ம என்ன சொல்றோம்? யாவே, YHW. இதான் யாவேயுடைய ஸ்பெல்லிங், ஷார்ட் ஃபார்ம். இப்போ இதுக்கான நம்பர் என்னன்னு பாருங்க. இந்த வருஷம் இத்தனை கன்ஃபர்மேஷன், இந்த வருஷம் யெகோவாவோட வருஷம் தான். YHWH, யாவே. எல்லாம் சொல்லுங்க, இதை கூட்டி பாருங்க. 5, 10, 5, 15, 21. மேனிஃபெஸ்டேஷனுக்கான நியூமரிக்கலும் 26 தான், யாவேக்கான நியூமரிக்கலும் 26 தான்.